வணக்கம் சென்னை மக்களே, வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடானது 25க்கு 52ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ல 3 சென்ட் இடத்துல வடக்கு மேற்கு கார்னர்ல அமைஞ்ச வீடு. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிகோ 25க்கு 19, ஹால் 21க்கு 8, கிச்சன் 8x8, பெட்ரூம் 2 பெட்ரூம், 2க்குமே அட்டாச்சு, வெளியிலையும் ஒரு பாத்ரூம். ஸோ 3 பாத்ரூம் கொண்ட ஒரு நார்த் ஃபேஸிங் தலைவாசல் கொண்ட ஒரு வீட்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுவரை கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 3 சென்ட் இடத்துல வெறும் 47 லட்சத்துக்கு லேண்டு ப்ளஸ் பில்டிங் சேர்த்து எப்படி பண்ணப்பட்டதுக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். பில்டிங்கோட லொக்கேஷன் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ஆவடியிலிருந்து 25 கிலோமீட்டர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் உண்மையிலேயே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் ஈக்காடுங்கிற லொக்கேஷன். திருவள்ளூரோட ஸ்பெஷல் என்னென்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் பீக் ஹவர்ஸில் எவ்ரி 15 to 20 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ட்ரெயின் சென்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கிரீன் ஹோம்ஸ் வாடிக்கையாளர்களே, கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ சென்னை திருவள்ளூருக்கு அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம், திருவள்ளூரில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா உங்களுக்கு எப்போவுமே ரெயின் ஃப்ளட் அஃபெக்ட் ஆகாது. பாஸ்ட் 10 இயர்ஸில் உங்களுக்கு மழையால் எப்போவுமே ஃப்ளட் டிஸ்டர்பே ஆகலை. அதுவும் இல்லாமல் நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எதுவுமே இருக்காது. த சேம் டைம் ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் லோக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக் ஹவர்ஸில் 15 to 20 மினிட்ஸ் எப்போவுமே உங்களுக்கு சென்னைக்கு ட்ரெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜஸ். திருவள்ளூரில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, லா காலேஜஸ் இருக்குது. சென்னை ஆவடியிலேருந்து எக்ஸாக்ட்லி 25 கிலோமீட்டர் தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்ட்லேயே திருவள்ளூர் தான் பெர் கேபிட்டா இன்கம், அதாவது சராசரி வருமானம் அதிகமாக இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டிலே டாப் 1 உங்களுக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அதுக்கான ஸ்டாட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பொறுமையாக பாருங்கள். குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடலாம். ஒயரிங், ஆர்பிட் ஒயரிங், சுவிச்சஸ், ஆர்பிட் மாடுலர் சுவிச்சஸ், சானிடரி ஃபிட்டிங், ஜாக்வார் அண்ட் பைப் சுப்ரீம் அண்ட் ஆஷீர்வாத், சிமெண்ட்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷல் 3 சென்ட் இடத்தையும் கம்ப்ளீட் டைல்ஸ் பேக் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏட்ஸ் அண்ட் ரெயில்ஸ், ஸ்டீல்ஸ் எல்லாமே ஜிண்டால் ஸ்டீல்ஸ், SS 304 அண்ட் செப்டிக் டேங்க் 8000 கேப்பபிள், சோக்விக் 8000, டைல்ஸ் KG டைல்ஸ், பெயிண்ட்ஸ் ஏஷியன் அல்டிமா ப்ரொடெக்ட் பெயிண்ட்ஸ். 3 சென்ட்ல 47 லட்சத்தில் எப்படி ஒரு கிளைண்ட்டுக்கு இப்படி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள். நம்மளோட குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் உங்களுக்கு ஆல்ரெடி கிரீன் ஹோம்ஸ் வாடிக்கையாளருக்கு தெரியும். இருந்தாலும் இதை பொறுமையாக பாருங்கள். ஏன்னா வீடுங்கிறது முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் உங்களுக்கு ஃபுட்டேஜஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் எப்படிலாம் டாக்டர் ஃபிக்ஸில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு மெட்டீரியலும் நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் நம்மளுடைய பணம் எப்படி மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும். இன் ஜென்ரல் நார்த் ஃபேஸிங் ஒரு ஃபேவரபுளான சைட் தான். நார்த் ஃபேஸிங் உங்களுக்கு பிளான் எக்ஸாக்டாக உங்களுக்கு அமையும். அட் த சேம் டைம் நார்த் ஃபேஸிங்கோட நமக்கு கார்னர் நார்த் வெஸ்ட் கார்னராக கிடைக்கிறதால உங்களுக்கு 2 பக்கமும் காத்தோட்டமாக இருக்கும். வீட்டுக்கு 2 பக்கம் ரோடு இருக்கும்போது வென்டிலேஷன் நல்லாவே இருக்கும். இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் வீட்டுக்கு தலைவாசல் வடக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்க்கும் அட்டாச்சு பாத் அண்ட் அவுட்டரில் ஒரு பாத் இருக்கிறது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இந்த வீட்டோட ஓவர்வியூ ஜென்ரலாக பார்த்துட்டு அடுத்து இன்டெப்த்தாக நம்ம மெட்டீரியல் வைஸ் பார்த்துருவோம். எப்படி பண்ணப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்லேருந்து காங்க்ரீட்லேருந்து எப்படிலாம் பேஸ்மெண்ட் போடப்பட்டிருக்கு, எப்படிலாம் உங்களுக்கு பெஸ்டிசைட்ஸ் வராமல் இருக்க, பூச்சி கரையான்லாம் வராமல் இருக்க, எப்படிலாம் நம்ம அதை கண்ட்ரோலிங் கொடுக்கப்பட்டிருக்கு, பேஸ்லேருந்து நம்ம என்னென்னலாம் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணியிருக்கோங்கிறது பொறுமையாக பாருங்கள். நீங்கள் ஒன்று ஜூம் பண்ணி பொசிஷன் பண்ணி பாருங்கள். சென்னை ஆவடியிலேருந்து பில்டிங் லொக்கேஷன் 25 கிலோமீட்டர். குட் இண்டியா ரிப்போர்ட் சேஸ் திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம் டாப் லெவலில் இருக்குது. எப்போவுமே ஆல் அமௌங் தமிழ்நாட்டிலே 38 டிஸ்ட்ரிக்டில் திருவள்ளூர் தான் டாப் 1. வீட்டிலேருந்து திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் ஜஸ்ட் 4.7 கிலோமீட்டர், 13 மினிட்ஸில் உங்களுக்கு ரீச் பண்ணிடலாம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் மெடிக்கல் காலேஜ் மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் காலேஜ் 23 இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 16 இருக்குது. கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள். வீட்டிலேருந்து திருவள்ளூர் பஸ் டிப்போ 3.5 கிலோமீட்டர். திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் 3.9 கிலோமீட்டர், 10 மினிட்ஸ் ரீச்சபிள். பில்டிங் லொக்கேஷன்லேருந்து டிமார்ட் ஜஸ்ட் 1.9 கிலோமீட்டர், 4 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். தி ஹிந்து நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் சேஸ் டைம் அண்ட் அகைன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் டாப்ட் இன் த பெர் கேபிட்டா இன்கம். தி இந்து நியூஸ் பேப்பர் May 5, 2024 ரிப்போர்ட் தான் அது.
அதோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழ்நாடு ரிலீஸ் த டேட்டாஸ், அதையும் நீங்கள் பாருங்கள். எதுக்காக இது சொல்லப்படுறோன்னா, பெர் கேபிட்டல் இன்கம் அதிகமாக இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எஜுகேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த வீடு எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எப்படி கட்டப்பட்டிருக்கு, ஒரு கம்ப்ளீட் ஸ்கெல்டன் ஸ்ட்ரக்சரில் எப்படி பண்ணப்பட்ட வீடுங்கிறத நம்ம பார்க்கலாம். கரையான்லாம் வராமல் இருக்க எப்படி பெஸ்டிசைட்ஸ், பெஸ்ட் கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். பிளாஸ்டிக் ஷீட்ஸ் வில் ப்ரொடெக்ட் த பெஸ்ட், பூச்சிகள் வராமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிசி கான்கிரீட்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள். அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு ரெட் பிரிக்ஸ், ஒயர் பிரிக்ஸ் பாருங்கள். அந்த மெஷின் பிரிக்ஸோட இதை ஜூம் பண்ணி பாருங்கள். சாதாரண கல்லை விட இது ₹3 எக்ஸ்ட்ரா இருந்தாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர், லிண்டல் கட் லிண்டல் கிடையாதுங்க, ஃபுல் லிண்டல். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆர்பிட் ஒயரிங் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் டாக்டர் ஃபிக்ஸிட் ஃபார் டேம் கார்ட் அண்ட் எவ்ரி திங். இது எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். 101 அண்ட் டேம் கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிபின் 2K இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு பாத்ரூம்லேருந்து தண்ணி வெளியில் கசியாமல் இருக்க நாங்கள் கோட் கொடுக்கப்பட்டிருக்கு. ரூஃப் கான்கிரீட் மட்டும் கிடையாது, லிண்டலுக்கே நமக்கு 101 டாக்டர் ஃபிக்ஸிட் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொபோர்ஷனோட 200 ml ஒவ்வொரு 50 கிலோ சிமெண்ட்டுக்கும் மிக்ஸ் பண்ணப்படும். ஸோ இது வந்து எல்லாமே உங்களுக்கு பில்ட் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, உங்களுக்கு டேம் கார்ட் மேலேருந்து வாட்டர் சீப்பேஜஸ் எதுவுமே வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பேஸ்லேருந்தே நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஏரோ மார்க்கும் பாருங்கள். அடிக்கு பிளிந்த் பீம், கிரேட் பீம், சில் லெவல் அண்ட் லிண்டல், ஃபுல் லிண்டல். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஸ்பேஸர்லாம் வச்சு பர்ஃபெக்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் முதற்கொண்டு கம்ப்ளீட் கான்கிரீட், ஒரே ஒரு செங்கல் கூட கிடையாது. என்டையர் மெயின் பில்டிங் உங்களுக்கு ரூஃபோடு உங்களுக்கு கனெக்ட் பண்ணி செங்கலே இல்லாமல் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரென்த்தை நல்லா எலிவேட் பண்ணும். கேஜி டைல்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஹீட்டருக்கு போட வேண்டிய சிபிசி பைப்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. கார்னர் வாஷ் பேஷனாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் எல்லாமே ஹீட்டருக்கு போட வேண்டிய பிராண்ட்ஸ். உங்களுக்கு எல்லா லைன்ஸ்க்கும் உங்களுக்கு டாய்லெட் லைன் முதற்கொண்டு அது சேம் ஒரே சிபிசி பைப்பை கொடுத்துட்டு ஜூம் பண்ணி பாஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே சுப்ரீம் அண்ட் ஆசீர்வாத் அண்ட் ஃபினோலெக்ஸ் பைப்ஸ். உங்களோட சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வெஸ்டர்ன் சைடு ரோட், இந்த பக்கமும் நமக்கு எலிவேஷன் ரொம்ப நல்லாவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்போர்ட்ஸ் எல்லோ, கோத்தி கிரே கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் எலிவேஷனில் வுடன் எஃபெக்ட் டைல்ஸ் கொடுக்கப்பட்டது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்க காரணம். ஸோ அது நேச்சுரல் எஃபெக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டோர்ஸ், உங்களுக்கு 25 அடி லென்த். ஸோ 25x19 போர்ட்டிகோ. ஸோ ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு காரணம் இடத்துல நமக்கு இன்னோவா காரே 15.52 தான். கேட்டுக்கான SS எல்லாமே ஜிண்டால் SS 304 ஸ்டீல்ஸ் அண்ட் HPL ஷீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரோடெக் 15 இயர் வாரண்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. இன்னும் ஷீட்ஸ் கூட இன்னும் எதுவுமே பிரித்த பிறகு உங்களுக்கு நல்லா வுட் அண்ட் எஃபெக்டில் வந்துடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர்ட்டிகோ சைஸ் 25x19 ரொம்ப ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு போர்ட்டிகோ. ஸோ மெயின் டோர் பற்றியும் நம்ம பார்த்துடலாம். மெயின் டோர் உங்களுக்கு ஸ்டீல் டோர், அதை பற்றியும் பார்த்துடலாம். இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் 3 இடத்துல கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துக்கலாம், ஸ்டெப்ஸ் கீழேயும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஹால்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் பாருங்கள், அதோட கலர் எஃபெக்ட் வுடன் டைல். RCCB லேக்ராண்ட் பிராண்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ லேக்ராண்ட் பிராண்ட் வந்து டாப் லீடிங் சேஃப்டி இன்ஜினியர், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். ஸோ நம்ம MCB பற்றி படிச்சிருப்போம், நம்ம ஃப்ரிட்ஜ் அது எதுவும் ஷார்ட் ஆகாமல் பார்க்குது. பட் RCCBங்கிறது நமக்கு ஷாக் வராமல் இருக்க பாதுகாக்கப்படுறது. ஒரு சின்னதாக ஷாக் வரா மாதிரி கண்டிஷன் வந்தாலும் டோட்டல் ட்ரிப் பண்ணிவிட்டு வீட்டில் பவர் வராது. ஸோ நம்ம உயிர் பாதுகாக்கப்படும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் RCCB அண்ட் MCB படித்து பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். பெயிண்ட்ஸ் அல்டிமா ப்ரோடெக்ட். ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான். போர்ட்டிகோக்கான டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹைரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ். மெயின் டோர் உங்களுக்கு ஸ்டீல் டோர். ஸ்டீல் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், லாக்கிங்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட், தாய்வான் இம்போர்ட்டட் லாக்கிங் சிஸ்டம். ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது.
உங்களுக்கு டீ குட்டை விட கொஞ்சம் நமக்கு ரேட் இது கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பட் சேஃப்டி வைஸ் ரொம்ப நல்லது. டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டி, ஃபயர் ப்ரூஃப், மாய்ஸ்சர் ப்ரூஃப். இப்போ நீங்கள் டீ குட்டே வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு மழையில் உங்களுக்கு சின்னதாக எக்ஸ்பேண்டேஷன்லாம் ஆகும், மெயின்டைன் பண்ணணும். இது அப்படி இல்லை, கம்ப்ளீட் ஸ்டீல். உங்களுக்கு லாக்கிங் சிஸ்டம் 14 இடத்துல உங்களுக்கு ப்ரொஃபைல் லாக் ஆகும், மேலே சைடில் கீழே எல்லா இடத்துலையும் லாக் ஆகும். ஸோ தெஃப்டே நடக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டீல் அண்ட் ஆல்சோ கான்க்ரீட்டில் ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஸ்டீல் டோர் வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ரொம்ப நல்லது, ரொம்ப சேஃப்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹால்குள்ளே என்ட்ராயிருக்கோம். ஹாலோட சைஸ் 21x8.3 ஃபால் சீலிங் ஒர்க்கில் கொடுக்கப்பட்டு பேபி பிங்க்கில் உங்களுக்கு லெமன் ஸ்கஃபில் அண்ட் ஆரஞ்சு கலர் ஹாலோட கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்க காரணம். ஸோ 21 அடி லென்த் உள்ள இந்த ஹாலுக்கு உங்களுக்கு 2 டோருமே உங்களுக்கு விண்டோஸ் 6x6. ஸோ ரொம்ப ஸ்பேசியஸான வென்டிலேஷன்ஸ் உள்ள ஒரு டோர் சிஸ்டம். ஸோ என்ஜினியர் எப்பவுமே வென்டிலேஷன்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். அட் த சேம் டைம் கார்னர் வாஷ் பேஷன் முதற்கொண்டு உங்களுக்கு டைல்ஸில் லே பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அழுக்காகாமல் இருக்கும். எம்சிபி எல்லாமே உங்களுக்கு ஆர்பிட் அண்ட் பாலிகேப், ஸோ பிராண்டடில் அண்ட் எல்லா வகையிலுமே என்ஜினியர் ஃபோக்கஸ்டாக இருப்பார் அந்த விஷயம் சேஃப்டியில். ஸோ ஹாலோட இது வென்டிலேஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குங்கிறத பாருங்கள். இந்த பில்டிங் ஒரு கஸ்டமைஸ்டு பில்டிங், ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி பண்ணி கொடுத்துருக்குங்கிறத பார்த்து உங்களுக்கும் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம் அதே போல். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு விண்டோஸ், யூபிவிசி விண்டோஸ், யூரோலைன் பிராண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸ்லையும் உங்களுக்கு நெட் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மஸ்கிட்டோ நெட் நமக்கு ரொம்ப மஸ்ட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ வென்டிலேஷனுக்கும் நம்ம டோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் உங்களுக்கு நெட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூபிவிசி விண்டோவில் இந்த நெட் லேயர் 2.5 லேயர்னு சொல்லுவோம். ஸோ லேயர் நெட்டுக்கு தனியாக வச்சுக்கலாம், தென் வென்டிலேஷனுக்கு தனியாகவும் வச்சுக்கலாம். ஸோ 6 அடி அகலம், 6 அடி நீளம். ஸோ 2 விண்டோஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிழக்கு பக்கமும் 2 ஜன்னல் இருக்குது, உங்களுக்கு வடக்கு பக்கம் மெயின் டோர் இருக்குது, ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. ஸோ ஹால், என்டையர் ஹால் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். வித்தவுட் லைட் உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். ஸோ ஒரு வீடுனா ஒரு வென்டிலேஷன் நல்லா இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கப்படும். ஸோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஆர்பிட் மாடுலர் சுவிட்சஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஜூம் பண்ணி பாஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ளோரிங்க்கு 4x2 கேஜி டைல்ஸ், உங்களுக்கு கிளாசி டைல்ஸ். ஹாலில் மொத்தம் 3 அக்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அக்சஸ் போயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அக்சஸ் அக்னிமொழி சவுத் ஈஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லாஃப்ட் ஆர்சிசி லாஃப்ட் எல் ஷேப்பில் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. அட் த சேம் டேபிள் டாப் கிரானைட் டென்ஸ் பிளாக்ல ரொம்ப ஷைனிங்காக கொடுக்கப்பட்டிருக்கு. வெர்டிக்கல் நோசிங் கொடுக்கப்பட்டதில் விட இது உங்களுக்கு பிராக்கெட் நோசிங். ஸோ எவ்வளவு ஹைட்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி நம்ம மேலே உடம்புல சிந்தவே சிந்தாது. சமைக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஈவன் ஹரிசாண்டல் நோசிங்கை விட வெர்டிக்கல் நோசிங் பெஸ்ட். வெர்டிக்கல் நோசிங்கில் பிராக்கெட் நோசிங் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிங்க், குவாட் சிங்க் உங்களுக்கு இதில் அட்வான்டேஜ். டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டி அந்த லைஃப் எஸ்எஸ்ஸை விட நல்லாவே இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான் எஸ்எஸ்ஸை விட இது, பட் லைஃப் நல்லாயிருக்கும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது, கிழக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. ஸோ சமைக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும், வென்டிலேஷன்ஸ் வரணும். கிச்சனில் நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, அக்வாகார்ட் 3 வாட்டர் லைன் நம்ம இங்கே என்ட்ராகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப் டு த ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு கிச்சனை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். துடைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சரில் பெயிண்டிங் பண்ண வேண்டாம், நமக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளாசி டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதால நேச்சுரலாக இருக்குது. ஸோ காஃபி கப் இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட், ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்கும்போது நமக்கு சமைக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே கிளிட்டரிங் டைல்ஸ், அனுஜ் டைல்ஸ். ஸோ இங்கே பாருங்கன்னா உங்களுக்கு நாட் ஓன்லி கிச்சன், எவ்ரி பாத்ரூமும் உங்களுக்கு அப் டு த ரூஃப் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் டைல்ஸ். உங்களுக்கு பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸில் சுவிட்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. கிச்சனில் 4 சைட்லையுமே உங்களுக்கு சுவிட்ச் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சஸ்லேருந்து நம்ம ஹாலுக்கு வந்திருக்கோம். ஹால்லேருந்து நம்ம செகண்ட் ஆக்சஸ் போயிருக்கோம். இது சவுத் வெஸ்ட் குபேர மூலை. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x10. ஸோ இங்கேயும் ஜன்னல், பெரிய ஜன்னல். உங்களுக்கு மேற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது, தெற்கு பக்கம் ஜன்னல் இருக்குது. ஸோ தெற்கு பக்கம் தென்றல் காற்று, மேற்கு பக்கம் மேலே காற்று.
வடக்கு பக்கம் வாடை காற்று ஹாலில் இருந்து வரும். ஸோ கிழக்கு பக்கம் கிச்சனில் கொண்டல் காற்று, கிச்சனில் தென்றல் காற்றும் வரும். ஸோ 4 காற்றுகளும் ஹாலில் இருந்து கிச்சனில் இருந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம குபேரமுலை பெட்ரூமோட அட்டாச்டு பாத்குள்ளே வந்திருக்கும். இந்த பாத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு த ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்கு. கிளீனிங் ரொம்ப ஈஸி, பெயிண்டிங் செலவுகள் ஃபியூச்சரில் வராது. நம்ம ஈஸியாக ரோஸ் வச்சு தண்ணி அடித்தாலே நமக்கு க்ளீன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்டு பாத்துக்கு உங்களுக்கு கார்னர் வாஷ் பேசின், சோப் ஸ்டாண்ட், டவல் ராட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்க்கான தேவையான அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப நேச்சுரல் எஃபெக்டில் இந்த பாத்ரூம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜாக்வார் பிராண்ட்ஸ். ஸோ இங்கே செகண்ட் ஆக்சஸ்லேருந்து இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஸோ ஷோ கேஸ்லேருந்து இப்போ நம்ம பார்க்குற தேர்ட் ஆக்சஸ் நம்ம என்ட்ராக போகிறோம். ஸோ இங்கே தேர்ட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 2வது பெட்ரூம். ஹால்லேருந்து தேர்ட் ஆக்சஸ், இது செகண்ட் பெட்ரூம். ஸோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா என்டையர் ஹவுஸ் எவ்வளோ வென்டிலேஷன் வருது மட்டும் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே ஜன்னல்கள் நல்லா கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் தான் எல்லாமே இன்ஜினியரோட பிளான். எப்போவுமே ரொம்ப ஃபோக்கஸ்டான விஷயங்கள் இருப்பார். சேஃப்டி அண்ட் வென்டிலேஷன்ஸ், ஒரு நல்ல வார்ம் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் ஸ்கஃபில் உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ்க்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா பெட்ரூமுக்கும் உங்களுக்கு ஆர்சிசி லேப் கொடுக்கப்பட்டிருக்கு, செல்ஃப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் 11x10. இதோட அட்டாச்டு பாத்தும் நம்ம பார்த்துடலாம். ஸோ என்டையர் ஹவுஸ் ஃப்ளோர் டைல்ஸ் ரொம்ப ஒரு பிரைட்னஸை எலிவேட் பண்ணுற மாதிரி ஒரு கலர் கேஜி டைல்ஸில் கொடுக்கப்பட்ட டிசைன், லேட்டஸ்ட் டிசைன் இது. ஸோ இதோட அட்டாச்ட் பாத்குள்ளே இப்போ வந்திருக்கிறோம் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6x5 பாத் அட்டாச்டு பாத்தும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் எஃபெக்டில் அப் டு த ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜாக்வார் பிராண்ட் எஸ்ஓ. ஸோ சர்ச் பண்ணி பாருங்கள், ஜாக்வாரோட பிராண்ட் தான் எஸ்ஓங்கிறது. கார்னர் வாஷ் பேஷின், சோப் ஸ்டாண்ட், டவல் ராட்ஸ், ஹெல்த் ஃபாசட். ஸோ சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்க்கான அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. யூ கேன் ஜூம் இட் நவ். எஸ்ஓ வந்து ஜாக்வார் பிராண்ட். இந்த கஸ்டமைஸ் பில்டிங் வரியை உங்களுக்கு பண்ணி தரனாலும் பண்ணி தரலாம். உங்களுக்கு இல்லை டைம் இல்லை, பில்டட் ஹவுஸ் தான் வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதோட பாருங்கள், உங்களுக்கு டைல்ஸோட குவாலிட்டியை பாருங்கள், நல்ல கிளிட்டரிங் எஃபர்ட்டில் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். ஸோ செகண்ட் பெட்ரூமோட அட்டாச் பாத் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஹோம் லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு வேணுனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். எஸ்பிஐ, இந்தியன், கனரா, லீடிங் 14 பேங்க்ஸ் நமக்கு லீட்ஸ் இருக்குது. இந்த செகண்ட் பாத்ரூமுக்கும் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்க்கான அனைத்தும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த லொக்கேஷன் சாயில் வந்து பிளாக் காட்டன் சாயில். உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பில்டிங் பண்ணாலும் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடுகள் நம்ம பண்ணி கொடுக்கலாம் கிரீன் ஹோம்ஸ் மூலமாக. ஸோ இப்போ நம்ம ஹாலுக்கு வந்திருக்கிறோம். ஹால்லேருந்து நம்ம வெளியில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு அவுட் பாத் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவுட் பாத் வாஸ்துப்படி ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x4 உங்களுக்கு அவுட் பாத் ஒன்று. டோட்டலாக இந்த 3 சென்ட் இடத்துல 780 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட இந்த வீடு 3 சென்ட்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ளோரிங் டைல்ஸால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பாருங்கள், இதோட அவுட் பாத்தும் தேர்ட் பாத்ரூமும் ரொம்ப நல்லாவே ஒரு டால்ஃபின் டிசைனில் உங்களுக்கு நல்லாவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன். இந்த வீட்டுக்கு மொத்தம் 3 வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே நம்ம ப்ரொவிஷன் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம தேவைன்னும் போது நம்ம எதையும் உடைக்கக்கூடாது, பிரேக் பண்ணக்கூடாது. பில்டிங்கை எப்போவுமே முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசேஜிலேருந்து இப்போ நம்ம மேலே மாடிக்கு போக போகிறோம். ஸோ மாடிக்கும் பார்த்தீங்கன்னா என்டையர் டைல்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே SS 304 ராட்ஸ் உங்களுக்கு ஹேண்ட் ரைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம மாடிக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கால்ஸ் பண்ணுங்கள். டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டஃபன் கிளாஸஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. SS 304 ஜிண்டால் ராட்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேருந்து வியூ நல்லாவே இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது இதோட எலிவேஷன்ஸ். ஸோ உட்காரத்துக்கான ஒரு ஸ்டெப்ஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரிலாக்ஸேஷன் டைம் ஈவினிங்கில்
சின்டெக்ஸ் டேங்க் உங்களுக்கு 1000 லிட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஆஷீர்வாத் பிராண்ட். ஸோ 3 லேயர் டெக்னாலஜி அண்ட் ஃபினோலெக்ஸ் பைப்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிராண்டடில் கொடுக்கப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ அப்போ வாட்டர் வெளியில் தண்ணி வேஸ்ட் ஆகாது. ஆட்டோ கண்ட்ரோல் இருக்கிறதுல தண்ணி வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக தண்ணி போச்சுன்னா என்றைக்குமே நமக்கு பில்டிங் தான் அதை நம்ம லாஸ் பண்ணிவிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வாட்டர் கண்ட்ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டேங்க் நிறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஆஃப் ஆயிரும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், எஸ்எஸ் ஜிண்டால் 304 வாட்ஸ். ஸோ என்டையர் பில்டிங் குவாலிட்டியாக பண்ணப்பட்ட இந்த வீட்டை பாருங்கள். ஸோ ரைல்ஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரம் த பிகினிங் செட். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த க்ரீன் ஹோம்ஸ் பண்ணப்பட்ட இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஹவுஸ் வார்மிங் கிளைண்ட் கிட்ட நம்ம அவங்களுடைய நிறை குறைகளை நம்ம வணக்கம் சந்திரசேகர் சார், தமிழ்ச்செல்வி மேடம். 3 சென்ட் இடத்துல உங்களுக்கு 2 பெட்ரூம் 3 பாத்ரூம். ஸோ நல்ல ஃபெசிலிட்டியோட போர்ட்டிகோ 25x19 2 கார் தாராளமாக பார்க் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தது. உங்களுக்கு அதை விட முக்கியமானது கஸ்டமைசேஷன். ஆரம்பத்துலேருந்தே உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க பில்டிங் என்னென்ன மெட்டீரியல் பண்ணாங்க, இதெல்லாம் அக்ரிமெண்ட்டில் பொண்ண மெட்டீரியல் அப்படியே உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்களா. ஒரு சில பிளான் சேஞ்சஸ்லாம் பண்ணீங்க, திடீர்னு அவுட்டர் பாத்ரூம்லாம் வேணும்னு கேட்டீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்ஜினியர் ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுத்தாரா? எல்லாமே சொன்ன மாதிரியே பண்ணி கொடுத்துறாங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் காஸ்ட் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 47 lakhsக்கு வந்திருக்கு. அக்ரிமெண்ட்ல சொன்ன பிரைஸே உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்களா? அதாவது எதிர்பார்த்த விட அதிகமாகவே பண்ணி கொடுத்தாரு. யாகேல் நீங்க தான் செலக்ட் பண்ணீங்க. டைல்ஸ், பெயிண்ட்ஸ், மெயின் ஸ்டீல் டோர்லாம் உங்களுக்காக 3 வாரம் வெயிட் பண்ணோம். இன்ஜினியர் உங்களுக்காக வெயிட் பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு எல்லாமே திருப்திகரமா இருந்ததா? உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை கிரீன் ஹோம்ஸ்க்கு வீடு கட்டுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். சந்திரசேகர் சார், கிரீன் ஹோம் சார்பாக உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் கிஃப்ட் அன்பா கொடுக்குறோம். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஜஃபிமா இந்தாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. கஸ்டமரோட என்டையர் ஃபேமிலி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்து உங்களுக்கும் இதே போல ஒரு வீடு கட்டணும்னா கிரீன் ஹோம்ஸ் அணுகுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இதே போல வீடு கட்டி கொடுக்கலாம். இதுவரை சேனலை பார்த்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி கிரீன் ஹோம்ஸ்.